ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சு ஸ்டார்ட் கிச்சன். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முள்ளங்கி துவையல். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம லைட்டா வறுத்துக்கலாம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 3 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க புளியை. இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முள்ளங்கி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான் நான் சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம முள்ளங்கியோட யூசஸ் தான் பார்க்க போறோம். உடல்ல எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை பாய்ச்சும் உறுப்பான இதயத்தில் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு, இதயம் தற்காலிகமாக செயலிழப்பு, இந்த மாதிரி ஆபத்தான பாதிப்புகள் ஏற்படுகிறது. முள்ளங்கியை டெய்லி உணவில் சேர்த்து சாப்பிட்றவங்களுக்கு இதய தசைகள் நல்லா வலுப்பெற்று இதயம் சம்பந்தமான நோய்கள் உண்டாகிறது இல்லை. அதிகமாக காரமான உணவுகளை சாப்பிட்றது, தொடர்ந்து ஒரே இடத்துல நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்யறது, இதனால மூலம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எப்படிப்பட்ட மூல நோயும் டெய்லி முள்ளங்கியை சமைத்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மூல நோய்களில் இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். நம் அன்றாடம் சுவாசிக்கும் காற்றுல கண்ணுக்கு தெரியாத நச்சுக்கிருமிகளும் மாசுகளும் அதிகம் இருக்கு. இவை எல்லாமே நம்ம சுவாசிக்கும் போது நம்மளோட நுரையீரலுக்கு போயிடுது. முள்ளங்கி அடிக்கடி உணவுல சேர்த்து சாப்பிட்டு வரவங்களுக்கு நுரையீரல் தூய்மை அடையும், சுவாச பிரச்சனையும் நீங்கும். முள்ளங்கி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1/4 கப்பு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாட்டினா விட்டுருங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நான் அரைச்சதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தாளிச்சதை இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான முள்ளங்கி துவையல் ரெடி. மருந்தும் உணவும் ஒன்றே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மஞ்சு ஸ்டார்ட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட அப்கமிங் வீடியோஸை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட பூஸ்ட் அண்ட் ஹார்லிக்ஸ். அது எப்போவுமே மறந்துடாதீங்க. நான் இன்னொரு ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.